179வது இலக்கம் மன் அத்அமஹுல்லாஹு தஆம ஃபல்யகுல் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ தஇம்னா கைரம் மின்ஹு வ மன் ஸகாஹுல்லாஹு லபனன் ஃபல்யகுல் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ ஸித்னா மின்ஹு. அதாவது இந்த செய்தி பால் குடித்தல் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி. என்னன்னு சொன்னால், அதாவது அத்வாவு கபில தாவோட தலைப்புக்குள்ள கொண்டு வரார். சாப்பாட்டுக்கு முன்னால சொல்லக்கூடிய துவாக்கள் அடிப்படையில் இதுல என்னடா, யாருக்கு அல்லாஹு தஆலா ஒரு உணவை கொடுக்கிறானோ அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ அத்இம்னா கைரம் மின்ஹு, யா அல்லாஹ் எங்களுக்கு அதுல பரக்கத்து செய், அதை விட சிறந்த உணவுகளே எங்களுக்கு என்னது தா. ஒமன் சகாஹுல்லாஹு லபனன், யாருக்கு அல்லாஹு தஆலா ஒரு பாலை குடிப்பதற்கான வசதியை கொடுக்கிறானோ சந்தர்ப்பத்தை கொடுக்கிறானோ ஃபல்யகுல் அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ அத்இம்னா கைரம் மின்ஹு அல்ல வ ஸித்னா மின்ஹு, அதில் என்ன செய் எங்களுக்கு கூட்டு அதிகப்படுத்து, இதை விட சிறந்த உணவை தாண்ட அதில் கேட்கல, அதில் என்ன செய் அதிகப்படுத்து அப்படின்னு வருது. இந்த செய்தியில் திருமீதியில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதே நேரம் இப்னு மாஜாலையும் வருது, திருமீதிலையும் வருது, இப்னு மாஜாலையும் வருது. திருமீதியில் 3455வது இலக்கத்தில் வருது, இப்னு மாஜால 3322வது இலக்கத்தில் வருகிறது. ஆனால் இந்த செய்தி பலகீனமானது, இந்த செய்தி வஈஃபான ஒரு செய்தி, பலகீனமான ஒரு செய்தி. இதில் என்னன்னு சொன்னால், அதாவது திருமீதியில் வரக்கூடிய அந்த செய்தியில் உமர் இப்னு ஹர்மலா அப்படி என்று சொல்லக்கூடிய ஒருவர் வராரு, அல்லது உமர் இப்னு அபி ஹர்மலா. இவர் அறியப்படாதவர், யாருண்டே அறியப்படாதவர். அவர்கிட்ட இந்த அறிவிக்கிறவர் யார் என்று சொன்னால் அலி இப்னு ஸைத் இப்னு ஜுத்ஆன் என்றவர். அலி இப்னு ஸைத் இப்னு ஜுத்ஆன் இவர் தான் இந்த செய்தியில் வருவார். அவ்வலுஹு ரஹ்மத்துன் வ அவஸதுஹு மக்ஃபிரத்துன் வ ஆகிருஹு இத்கு மினன் நார். ஒரு அதாவது ரமதானுடைய ஆரம்பம் என்னது ரஹ்மத், நடுப்பகுதி மக்ஃபிரத், கடைசி நரக விடுதலை என்ற செய்தி ஒன்று வருது. இந்த செய்தி லைஃப் ஆனது தானே. அந்த செய்தியில் வரக்கூடிய அறிவிப்பாளர், மிக முக்கியமான அறிவிப்பாளர் யார்? இவர் தான், அலி இப்னு ஸைத் இப்னு ஜுத்ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பாளர். அவர் இதில் இடம்பெறார். அப்போ இதில் திரும்பியில் வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வரிசையில் முதலாவது இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி இது. இப்னு அப்பாஸ்லேருந்து உமர் இப்னு ஹர்மலா அறிவிக்கிறார், அவர் யாருண்டு அறியப்படாதவர், மஜ்ஹூல். அவர்கிட்ட இருந்து அலி இப்னு ஸைத் இப்னு ஜுத்ஆன் என்றவர் அறிவிக்கிறார், அவர் பலகீனமான ஒரு அறிவிப்பாளர். எனவே அந்த அறிவிப்பாளர் வரிசை பலகீனமானது. அடுத்தாக இதில் இரண்டாவது என்னன்னு சொன்னால், இப்னு மாஜால வரக்கூடிய 3322வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வழியாக தான் அந்த செய்தியும் பதிவு செய்யப்படுது. அதுலேயும் இரண்டு பிரச்சனைகள், அது வேற இரண்டு பிரச்சனைகள். அது என்னன்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வழியாக வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையில் இப்னு ஜுரைஜ் அப்படின்ற ஒரு இடம்பெறார். இப்னு ஜுரைஜ் ஒரு மிகப்பெரிய அறிஞராக இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு நல்ல ஹாஃபிதான ஒருவராக, மனநம் இடக்கூடியவர் ஒருவராக இருந்தாலும், அவர் முதல்லிஸ் என்று சொன்னால் மயக்கமாக அறிவிக்கக்கூடியவர். அது என்னடா, ஆசிரியர் யார் என்று சொல்லாமல் அவர் யார்கிட்ட கேட்டாரோ அவர்கிட்ட இருந்து அன் என்று வார்த்தையை போட்டு அறிவிக்கிறார். அவரை தொட்டும் இவர் நேரையாக கேட்டாரா இல்லையான்றதுலாம் அதில் இருக்காது. அது பிரச்சனை உண்டால, நம்பகமானவர், அவர் ததிலி செய்ய மாட்டார் இருந்தா, இந்த வேலை செய்வார் இருந்தா அது பிரச்சனை. எனவே அந்த செய்தி முதல் பிரச்சனை. அது இப்னு ஜுரைஜ் விஷயம் எந்த அளவுக்கு கண்டா சில அறிஞர்கள் விமர்சிச்சுக்கிறாங்க, இப்னு ஜுரைஜ் தத்லீஸ் எடுக்கவே வேணாண்டு. ஏன், அவர் பெரும்பாலும் இந்த மாதிரி விட்டு அறிவிக்கிறதெல்லாம் அவருடைய ஆசிரியர்கள் அங்கே பொய்யராக இருந்திருப்பாங்க. ஆசிரியர்கள் பொய்யராக இருக்கிற கட்டத்தில் அவன் என்ன செய்வார், இந்த மாதிரி விட்டு அறிவிப்பார் அப்படின்றது ஒன்று. அடுத்ததாக இது தத்லீஸ் வருது. அடுத்து இப்னு ஜுரைஜ் அறிவிக்கக்கூடியவர் இஸ்மாயில் இப்னு ஐயாஷ் யார் என்று சொன்னால், ஷாமியன்கள் அல்லாத வழியில் அவர் அறிவிச்சார்னா அவர் லைஃப். நல்லா கேட்டுங்க, எப்படி ஷாமி இருக்கிறார், அவர்கள் அல்லாத வழியில் அறிவிச்சாங்கன்னு சொன்னால் அவர் லைஃப் ஆனவர். இப்போ அதாவது இப்போ இஸ்மாயில் இப்னு ஐயாஷ் செய்கிறாரு, அவர் இப்போ சிரியாவாசிகள் இருக்கிறாங்க, சிரியாவாசிகள் வழியாக அறிவிச்சார்னா அவருடைய செய்தி என்ன செய்வாங்க, எடுத்து கொள்வாங்க. அதுக்கு வெளியே எடுத்தாங்கன்னா அந்த செய்தி என்னது பலகீனம் அதை தட்டிடுவாங்க. அதுக்கு காரணம் இவர் அவருடைய அறிவிப்புகள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அவர் சிரியாவாசிகள் அறிவிக்கிற நேரத்தில், சாம் வழியாக அறிவிக்கிற நேரத்தில் என்ன செய்து முரண்பாடுகள் குறைந்ததாக சரியான முறையில் அவர் அறிவிக்கிறார். மற்றவங்கள்ட்ட அறிவிக்கிற நேரத்தில் முரண்பாடுகள் கூடியதாக அறிவிக்கிறார்னு சொன்னால் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. இதில் இருந்து அவர் சிரியாவாசிகள் அல்லாத வழியில் அறிவிச்சார்னா லைஃப். இங்கே இப்னு ஜுரைஜ் அவர் ஷாமை சேர்ந்தவர் அல்ல, சிரியாவை சேர்ந்தவர் அல்ல. எனவே இந்த இடத்துல அவர் பலகீனமானவர். இந்த ரெண்டு பலகீனங்களும் அதில் இருக்குது. இந்த அறிவிப்பால் வரிசையும் பலகீனம், அந்த அறிவிப்பால் வரிசையும் பலகீனம். சரி, ஒரு கேள்வி, ரெண்டு அறிவிப்பால் வரிசை பலகீனம் தான் சேர்த்து ஒரு ஹசன் தரத்துக்கு வரலாம் தானே? இதையே அந்த இடத்துக்கு கொண்டு வரையலான்னு சொன்னால், இப்னு ஜுரைஜ் பிரச்சனை என்ன, யாரையாவது விட்டு அறிவிக்கிற பிரச்சனை அவரில் இருக்குது. அங்கே ஒரு ஆள் அறியப்படாத அறிவிப்பாளர் வரார், உமர் இப்னு அபி ஹர்மலா, அவரைத்தான் இவர் விட்டு இருந்தார்டா.
அவர் ஆசிரியராக அவர் இருந்ததை விட்டு அறிவிச்சிருந்தாருன்னா ஒரே அறிவிப்பால் வரிசை அது மாறிடும். உமர் இப்னு அபி ஹர்மலா தான் இப்னு அப்பாஸ்லேருந்து அறிவிக்கிறவர். இவர் என்ன செஞ்சார்? இப்னு ஜுரைஜ் அதை விட்டுட்டு அறிவிக்கக்கூடியவராக என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம் என்பதனால இந்த செய்தி என்னது ஹசன் தரத்து கூட வராத ஒரு பலகீனமான செய்தி. எனவே பால் குடித்தல் என்பதற்கு சகியான எந்த ஹதீஸும் என்னது இல்லை, அதுக்கான ஸ்பெஷலான எந்த ஹதீஸும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.